ஹாய் ப்ரோ, வெல்கம் டு ப்ரோ சினிகட்ஸ். இன்னைக்கு பார்க்க போகிற படம் ஆதித்யா தார் டைரக்ஷனில் துரந்தர் பார்ட் டூ தி ரிவெஞ்ச். கதைக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் துரந்தரோட பார்ட் ஒன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஏன்னா இந்த பார்ட் ஒன்னோட கண்டினியூட்டி தான் இந்த பார்ட் டூ, துரந்தரோட பார்ட் டூ. முடிஞ்சால் நீங்கள் பார்ட் ஒன்று பார்த்துட்டு இந்த படத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ கதைக்குள்ளார போயிடலாம். ஃபஸ்ட்டு 10 மினிட்ஸ் படத்தை மட்டும் மிஸ் பண்ணிடாதீங்க. ஏன்னா அதுதான் கீ ஏரியாவே. இவர் எப்படி ஒரு பாகிஸ்தானுக்குள்ளார போகிறாரு, எப்படி மாறுறாரு, எப்படி இந்தியன் கவர்மெண்ட் அவரை சூஸ் பண்ணுறாங்க அப்படின்ற விஷயம் ஒரு ஃபஸ்ட்டு 10 மினிட்ஸில் காமிக்கிறாங்க. ஸோ அதை மஸ்ட் வாட்ச், அதை பார்க்காம விட்டுறாதீங்க. ஸோ கதை எப்படி பார்த்தீங்கன்னா, இவர் டெரரிஸ்ட்டுக்குள்ளாரையே போயிட்டு அங்கே இருக்கிற முக்கியமான ஆளுங்க, இவங்க பாகிஸ்தானோட பிளான் என்ன, ஒரு இந்தியாவுக்கு அகெயின்ஸ்டாக பண்ணுற விஷயத்தை எல்லாத்தையுமே அங்கேருந்தே ஒரு ஸ்பையாக எப்படி இவர் அதை பார்க்குறாரு, கரெக்டாக கண்டுபிடிக்கிறாருன்ற விஷயம் தான் ஒரு கதை ஃபுல்லாகவே. இந்த படத்தில் மாதவனும் இருக்கார். மாதவனோட கேரக்டர் வந்து பார்த்திங்கன்னா உண்மையிலே சூப்பராக இருந்துச்சு. ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. அவரோட லுக்காக இருக்கட்டும், அந்த கேரக்டரே ஒரு ஒரு இம்பார்ட்டன்ட் கேரக்டர் படத்தில். மேபி துரந்தர் 3 வந்துச்சு அப்படின்னா அந்த மாதவனோட கேரக்டர் இன்னும் எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். உண்மையிலேயே சூப்பராக பண்ணியிருந்தார். கெட்டப் எனக்கு ரொம்ப புதுசாக இருந்துச்சு. அது இல்லாமல் மியூசிக் டைரக்டர் பற்றி சொல்லணும். மியூசிக்கு பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட் பார்ட்டில் இருந்த அந்த எஃபெக்ட் இந்த இதில் இருக்கான்னு கேட்டால் இல்லை. ஏன்னா ஃபஸ்ட் பார்ட்டில் இருக்கிற சாங்ஸ் எல்லாமே ஹிட்டு. செகண்ட் பார்ட்டில் பெருசாக ஒரு ஸ்கோப் இல்லை. பேக்ரவுண்ட் ஸ்கோர் பண்ணுறதுக்குமே ஃபுல்லாகவே பாம் பிளாஸ்ட்டு அந்த மாதிரியே இருந்துச்சுன்னா மியூசிக் பண்ணுறதுக்கு ரொம்ப கம்மியாக இருந்துச்சான்னு எனக்கு தோணுச்சு. இந்த மியூசிக் இப்போ இந்த ஃபஸ்ட் பார்ட்டோட கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் கம்மி தான். சாரா அர்ஜுன் உங்களுக்கே தெரியும், தெய்வ திருமகள் படத்தில் விக்ரமோட பொண்ணாக நடிச்சிருப்பாங்க, சின்ன பொண்ணாக. ஸோ இந்த படத்தில் ரன்வீரோட பேர். கதைப்படி பாகிஸ்தானில் இது சாதாரணம் தான். ஒரு சின்ன வயசு பொண்ணுங்களை கொஞ்சம் ஏஜ் பார்க்க மாட்டாங்க. பட் அதுக்காக இந்த கான்செப்ட்டுக்கு சாராவை சூஸ் பண்ணியிருக்கலாம். பட் நமக்கு பார்க்கும்போது எப்படி இருக்குது அப்படின்னா, ரன்வீரோட பொண்ணு மாதிரி இருக்குது. அதோட இன்னொரு கொடுமை என்னென்னா, சாராவுக்கே ஒரு பையன் இருக்கும் ஒரு 5 வயசில். அந்த விஷயம் கொஞ்சம் ஏற்றுக்க முடியல. பட் படத்துக்கு ஓகே தான். ரன்வீர் சிங், எனக்கு தெரிஞ்சு ரன்வீர் சிங்கோட ஆக்டிங், அவரோட இன்வால்மெண்ட் தான் மிக பெருசு உண்மையிலே. ஏன்னா த்ரூ அவுட் கதையை தூக்கி நிப்பாட்டுறதே ரன்வீர் தான். வேறு எனக்கு தெரிஞ்சு 2-3 கேரக்டர்ஸ் இருக்காங்க. பட் ரன்வீரோட ஆக்டிங் வந்து சூப்பராக இருந்துச்சு. ஸோ இவர் எப்படி பாகிஸ்தானுக்குள்ளார போகிறாரு, இப்போ அந்த தீவிரவாதி கும்பலோட எப்படி மிங்கிள் ஆகுறாரு, இந்த விஷயம் தான் பார்ட் ஒன் ஃபுல்லாகவே இருக்கும். ஒரு கட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா இவர் டாப் ரேஞ்சில் வந்துடுவார். கிட்டத்தட்ட ஒரு ரைட் ஹேண்ட் மாதிரி வந்துடுவார். இந்த டெரரிஸ்ட் ஹெட்டோட ரைட் ஹேண்ட் மாதிரி இருப்பார். கடைசியில் கிளைமேக்ஸில் அவர் அக்ஷய் கண்ணா அவர் தான் நடிச்சிருப்பார். அவரையும் க்ளோஸ் பண்ணிடுவாங்க. இவர் தான் க்ளோஸ் பண்ணுவார். இவரும் சஞ்சய் தத்தும் சேர்ந்து க்ளோஸ் பண்ணுவாங்க. நீங்கள் படத்தை பார்த்து அது தெரிஞ்சுக்கோங்க. பார்ட் 2ல் கிட்டத்தட்ட ஒரு ஏரியாவோட ஒரு கிங் மேக்கராகவே மாறிடுவார். ஸோ த்ரூ அவுட் படம் ஃபுல்லாக என்னன்னா, ஒரு பாகிஸ்தானுக்குள்ளார இருக்கிற டெரரிஸ்ட்டு அவங்க பண்ணுற இந்தியாவுக்கு அகைன்ஸ்டாக பண்ணுற எல்லா விஷயத்தையும் இவங்க எப்படி பிரேக் பண்ணுறாங்க, அங்கே இருந்துக்கிட்டே இருக்கிற டெரரிஸ்ட்டை எப்படி ஒரு க்ளோஸ் பண்ணுறாருன்றது தான் சீன் பை சீன் உண்மையிலே பாராட்டலாம். ஸோ என்னென்னா, ஒரு ஸ்க்ரீன் ப்ளே. இன்னொரு விஷயம் என்னென்னா, படம் மொத்தமாக ஒரு 4 ஹவர்ஸ் கிட்ட வருது. 4 ஹவர்ஸில் எங்கேயுமே எங்களுக்கு நமக்கு வந்து போர் அடிக்காது. 4 மணி நேரம் ஒரு கதையை நீங்களே யோசிச்சு பாருங்கள். கண்டினியூவாக ஒரு பிரேக் பண்ணாமல், ஒரு வெறுப்பாக இருக்காமல், அந்த மாதிரி இல்லாமல் ஸ்க்ரீன் ப்ளே சூப்பராக பண்ணியிருக்காங்க. அதுக்கெலாம் டேரக்டருக்கு கண்டிப்பாக பாராட்டு தெரிவிக்கலாம். ஸோ த்ரூ அவுட் படத்துடைய ஸ்பீடாக போனாலுமே கதையில் சின்ன சின்ன விஷயம் ஒரு லேக் இருக்குது. ஓவரால் துரந்தர் 2 எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, எனக்கு சாட்டிஸ்ஃபைடு. ஏன்னா நீங்கள் எனக்கு வந்து நான் நார்மலாக இந்த மூவியை பார்க்கல. ஒரு ஒரு ஸ்பையோட ஒரு கஷ்டம், ஒரு ஃபேமிலியை விட்டுட்டு எல்லா தியாகமும் பண்ணி ஆகணும். நார்மல் மிலிட்ரி மேன் மாதிரி இல்லாமல் ஒரு ஸ்பையாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த படத்துலேயே ஒரு 75% தான் காமிச்சிருக்காங்க. அவங்களோட லைஃப் ஸ்டைலு ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலையாக தான் இருக்கும். மனதளவிலேயே அவங்க ரொம்ப மாறி தான் அந்த ஒர்க்கே பண்ணி ஆகணும். ஆக்சுவலி அவங்களுக்கு நம்ம செலக்ட் பண்ணி ஆகணும். சூப்பராக இருக்குது. மைனஸும் நம்ம சொல்லணும்ல. படத்தில் மைனஸ் இல்லாமலாம் இல்லைல்ல, இருக்குது. நம்ம ஊரில் இப்போ கொஞ்ச வருஷத்துக்கு முன்னாடி ரூ. 500 ரூ. 1000 பேங்க் பண்ணாங்க.
அதுக்கு ஒரு ரீசன் படத்துல சொல்றாங்க. மேபி அது ஒரு பார்ட்டா இருக்கலாம். மேபி அந்த சம்பவம் நடந்ததுக்கு ஒரு பார்ட்டா இருக்கலாம். ஆனா அதுதான் காரணம்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணது வந்து ஏத்துக்கிற மாரி இல்ல. டைரக்டர்ட்ட ஒரு ரிக்வெஸ்ட் என்னன்னா, நீங்க இந்த மாரி ஒரு ஸ்பையோட ஒரு லைஃப் ஸ்டைல காமிக்கிறீங்கன்னும்போது, நீங்க ஒரு மிடில்ல இருக்கணும். நீங்க ஒரு சைடா சாயிற மாரி ஃபீல் ஆகுது. நான் அரசியல் பேச விரும்பல. பட் நீங்க ஒரு சைட்ல சப்போர்ட் பண்ணி பேசுற மாரி இருக்கு. 500, ரூ. 1000க்கெல்லாம் ஒரு ரீசன் சொன்னது வந்து 10% தான். நம்ம இந்தியாவில 1008 பிரச்சனை இருக்கு. கள்ள நோட்டு அடிக்கிறவன்லாம் இருக்கிறானுங்க. அதையும் நீங்க பேசாம நமக்கு சார் பாகிஸ்தான விட்டுட்டு இந்தியாவிலே நெறைய ஒரு ஸ்டேட் டூ ஸ்டேட் ஒரு ஸ்பைய போட்டு விட்டீங்கன்னு வச்சுக்கங்களேன், கிட்டத்தட்ட 15, 20 படம் எடுக்கலாம் எனக்கு தெரிஞ்சு. துரந்தர் 10 இல்ல. துரந்தர் 100 வரைக்கும் எடுக்கலாம். கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த படத்த நீங்க நார்மலா பார்த்தீங்கன்னா, ஒரு விஜயகாந்த் படம், அர்ஜுன் படம் பார்க்குற மாரி இருக்கும். ஸோ அந்த மைண்ட் செட்ல நீங்க பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு புடிக்காது. நீங்க பார்க்க வேண்டியது என்னன்னா, நம்ம ஒரு இந்தியன் ஆர்மி, ஒரு ஸ்பையா ஒரு பாகிஸ்தானுக்குள்ளார போயிட்டு, இவங்க எவ்வளோ கஷ்டம் ஆக்சுவலி ஏன்னா இந்த கதையில ஃபுல்லாவே எனக்கு தெரிஞ்சு ஒரு 75% உண்மையான விஷயத்த தான் எடுத்திருக்காங்க. 25% சின்ன ஒரு மூவிக்காக ஒரு காமிக்கணுன்றதுக்காக சில விஷயத்த காமிச்சிருக்கலாம். ஸோ மத்தபடி எனக்கு 75% நெறைய விஷயம் நானும் கொஞ்சம் அப்சர்வ் பண்ணி பார்த்ததுல, நெறைய விஷயம் உண்மையா தான் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு ஸ்பையா அங்க எவ்வளோ கஷ்டங்க. எல்லா விஷயத்தையும் தியாகத்த பண்ணி நம்மளோட அ இந்தியன் ஆர்மில இருந்து போய் ஒரு ஸ்பை ஒர்க் பண்றதெல்லாம் வந்து ரொம்ப கஷ்டம். ஸோ இந்த படத்துல இந்த விஷயத்தெல்லாம் காமிச்சது நமக்கே ஒரு அ புதுசா இருந்துச்சு. ஓ! இவ்ளோ விஷயம் பண்றாங்களான்றது கூட பண்றாங்களா? அப்படின்ற விஷயம் ஆச்சரியமா இருந்துச்சு. ஸோ, இந்த படத்த நீங்க நார்மலா பார்க்காம, ஒரு உணர்வோட நீங்க வந்து இந்த படத்த பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஆ ரொம்ப கதைய சொல்ல வேணாம்னு நெனைக்கிறேன். ஏன்னா, இந்த கத நீங்க டைரக்ட்டா போய் பார்த்தீங்கன்னா ஏன்னா ஃபுல்லாவே வந்து பாம் பிளாஸ்ட்டு, கன் ஷூட்டு அந்த மாரி தான் இருக்குமே தவிர, கதைப்படி பார்த்தீங்கன்னா, நீங்க கொஞ்சம் மிங்கிள் ஆகணும். நீங்க நேரா பார்க்குறது கொஞ்சம் நல்லது. ஃபைனலா ஒரு படத்த 2 மணி நேரம் பார்க்கறதுக்கே நமக்கு சில டைம்ல ஒரு இரிட்டேட் ஆயிரும். பட் ஒரு 4 மணி நேரம் இந்த படத்த ரன் பண்றாங்கன்றது வந்து பெரிய விஷயம். டைரக்டருக்கு இந்த இடத்துல உண்மையிலே பாராட்டலாம். ஸ்க்ரீன் ப்ளே சூப்பரா இருந்துச்சு. எங்கேயுமே போர் அடிக்கல. அந்த நெறைய ட்விஸ்ட்டு நீங்க நெறைய கேரக்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளே எதிர்பார்க்க முடியாது. ஆ சில ஷாட்ஸ்லாம் நம்ம நம்ம ஒரு பிளான் பண்ணியிருப்போம். அதெல்லாம் பிரேக் பண்ணி வேற மாரி ஸ்க்ரீன் ப்ளே பண்ணியிருக்காங்க. சில கேரக்டர்ஸ்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டா இருக்கு. நம்ம கெஸ் பண்ண முடியாத லெவலுக்கு அத சில அந்த ஸ்க்ரீன் ப்ளேல வச்சிருக்காங்க. அ உண்மையிலே சூப்பரா இருக்கு. நீங்க எதிர்பார்க்காத விஷயங்கள்ல துரந்தர் 2 திருப்தியாக்கும். ஒ சின்ன சின்ன விஷயத்த நீங்க மறந்துருங்க. நார்மலா படம் பார்க்காம, இத வந்து நம்ம ஒரு இந்தியன் ஆர்மிக்காக அவங்களோட டெடிகேஷன் அந்த விஷயத்த பார்த்து நம்ம இந்த படத்த பார்த்தோம்னா, கண்டிப்பா ஒர்த்து. துரந்தர் பார்ட் 3யும் இதோட பெட்டரா இருக்கும்னு தோணுது. ஏன்னா, இதுக்கப்புறம் இன்னும் நெறைய இருக்கு. துரந்தர் பார்ட் 3 இன்னும் சூப்பரா இருக்கும்னு நம்புறேன். தேங்க் யூ.